जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्त जम्बू पलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजम महागणपति तुணை கொண்டு माता पिता துணை கொண்டு इष्ट देवता कुल देवता नक्षत्र देवता प्रार्थना देवता पारंपरिय देवता वंशा देवता परिपूर्ण துணை கொண்டு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வாரம் ராசி பலன்கள் எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள் எப்படி இருக்குது, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 24ஆம் தேதி முடிய ஆங்கிலம் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 7ஆம் தேதி வரையில் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும். வார ராசி பலன் அப்படின்னு உண்டு, அதாவது தின ராசி பலன் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இந்த தின ராசி பலன் அப்படிங்கிறது அன்றாடம் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்போம். சில பேர் அந்த ஒரு வரியில் பார்ப்பாங்க, நன்மை, வெற்றி, சுபம், காரிய தடங்கள், வெற்றி அப்படின்னு நிறையா போட்டிருக்கு. அதை பார்த்து சில பேர் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சரி, இப்போ இன்றைக்கி நமக்கு வெற்றின்னு போட்டிருக்கு, இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வெற்றி அடையும். சில பேருக்கு சுபம்னு இருக்கும், சில பேருக்கு தடங்கள் இருக்கும், சில பேருக்கு நன்மை அப்படின்னு இருக்கும். அதை பார்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மனசு கொஞ்சம் திடப்படுத்திப்பாங்க, சந்தோஷப்படுத்திப்பாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி நல்லா இருக்குது, ஏதோ இருக்குது, லைஃப் ஓடுறது அப்படின்னு. அதே போல் வார பலன் அப்படின்னு இருக்குது. வார பலன் இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும், இந்த திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை இரவு வரையில், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடியப்போ, அப்போ அந்த சனிக்கிழமை வரையில் நம்ம 12 ராசிகள், நம்ம பிறந்திருக்கக்கூடிய மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் ஒரு ராசியில் நீங்கள் பிறந்திருப்பீங்களே, அந்த ராசிக்கு, குறிப்பிட்ட ராசிக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன ப்ளஸ்ஸு, என்னென்ன மைனஸு, என்னென்னலாம் வரும், என்னென்னலாம் வராது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நடுவில் இதற்கு என்ன அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பரிகாரம், அந்த நாளில் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த இடத்துல போய் நம்ம வழிபாடு பண்ணணும், என்ன பண்ணினால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வாரத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர், அந்த வாரத்தில் நம்ம அந்த வாரத்தில் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம போனோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருப்போம். முதல் ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 7ஆம் தேதி வரையில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விஷயம் என்னென்னா, நினைத்ததை நடத்தி காட்டும் ரிஷபராசி நேயர்களே அப்படி சொல்லலாம். இந்த வாரத்தில் நினச்சதை நடத்தி காட்டிடுவீங்க, பண்ணிடுவீங்க, எப்படியாவது போராடி சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களால் முடியும். தொழில் வளர்ச்சி, நிதிநிலை மேம்படும். ஸோ நல்லா இருக்குது கொஞ்சம். அதே போல் ஆனாலும் எதிரிகளின் குரல் அதிகரிக்கும். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. கூடியமான வரைக்கும் எதிரிகளை வளர விடாதீங்க. இவன் வளர்ந்துட்டான், அவன் எதிரிகளை வளர விடாதீங்க. வளர விட்டீங்கனாலே தப்பு. பணியில் புதிய பொறுப்புகள், குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, பயணங்களில் கவனம் தேவை. ஞாபகம் வச்சுக்கோங்க. செலவுகள் அதிகம், நீண்ட நாட்கள் முயற்சி, இப்பொழுது வெற்றி. உடல் நலத்திற்கு கவனம், இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. எதிர்பாராத பண வரவு, புதிய முயற்சிகளில் வெற்றி. உறவுகளில் தகராறு ஏற்படலாம். சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. உறவுகளில் தகராறு ஏற்படலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இது எல்லாமே உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறது, நிறைய நல்ல விஷயங்களை பேசி முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது சில விஷயங்கள்லாம் உண்டு. அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த வாரத்தில் யாராவது ஒருத்தர் சண்டை போடும்போது ஒருத்தர் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால் கொஞ்சம் கோச்சிண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும், கவனமாக இருங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், அது விஷயமாக நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா நல்ல செய்திகள் வரும். மாணவர்களுக்கு நல்ல குதூகலமான, உற்சாகமான படிப்பு சம்பந்தமானது ரொம்ப அமோகமாக இருக்கும். நல்லா குதூகலமாக, நல்லா சந்தோஷமாக படிக்கிறதுக்கு போவாங்க, நல்லா படிப்பாங்க. எதிர்பார்த்த படிப்பு சில பேருக்கு அமைஞ்சிரும், சில பேருக்கு அதில் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த படிப்பு படிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு சிறு வருத்தம் இருக்கும். இருந்தாலும்
எந்த ஒரு துறை எடுத்தாலும் நம்ம சக்ஸஸ் பண்ணி காட்டணுங்கிற அந்த ஒரு வெறியும் வைராக்கியமும் அதிகம் இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விவாகரத்து சம்பந்தமான சில தொய்வுகளான செய்திகள் இருக்கும். திருமணம் மறுமணம் ரெண்டுமே நடக்கும். சில பேருக்கு திருமணம் நடக்கணும், நான் திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு நல்லபடியாக நடக்கும். ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே மறுமணம் நடக்கக்கூடிய, நான் 2வது திருமணத்துக்கு இருக்கேன்னு சொன்னால் மறுமணமும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்துலலாம், செலவு பண்ணக்கூடிய விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. வாகன விஷயத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க, கவனமாக வாங்க. கூடியமான வரைக்கும் வாகன செலவுகள் அதிகரிக்கும். அதாவது சின்ன சின்ன செலவு பார்த்திங்கன்னா நிறைய செலவு வைக்கும் வண்டியெல்லாம். அது உங்களுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும். இந்த வாரத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவர்கள், தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் நல்லபடியாக முடியும். சில டார்கெட் பண்ணி வேலையெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவீங்க. பெண்கள் பொறுத்த அளவுக்கு சில விஷயத்தை யோசித்து செய்கிறது நல்லது. அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு அவசரமான சில விஷயங்கள்லாம் செய்கிறது தவறான ஒரு விஷயம். 70% வரைக்கும் உங்கள் ஜாதகப்படி நல்லாயிருக்கு. 70% வரைக்கும். ஸோ நல்லாயிருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால், அந்த வார ராசி பலன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜூன் 1லேருந்து ஜூன் 7 சொல்லியிருக்கோம், வைகாசி 18லேருந்து வைகாசி 24 சொல்லியிருக்கோம். இந்த நாளில் ஒரு நாள் சுக்கிரனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள், பால் அபிஷேகம் பண்ணுங்கள், லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் மென்மையான, அதாவது நல்ல வெண்மையான நிறம், ஊதா, பிங்க்கு, பர்பிள் கலர், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. லைட் கலர்ஸ் எது வேணாலும் இது பண்ணிக்கோங்க. அதே போல் நினைத்ததை நடத்தி காட்டும் வாரம் ரிஷபராசிக்கான வாரம். நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய வாரம். 70% சக்ஸஸாக இருக்குது. வாழ்க வளமுடன்.